போதாரியப்பா ஐயோ நான் கரைச்சல் இது விடிய காத்தால் பெட்ரோல் ஸ்டார்ட்டும் வருதில்லை என்ன போதாரின்னு பார்ப்போம். ஐயோ கடவுளே, வயது போன நேரத்தில் பெட்ரோலும் இல்லாட்டா இப்போ நான் என்ன செய்கிறேன்? ஐயோ ஒரு பூச்சியம்மா இந்த அம்மா என்ற கடவுளே, அடிக்க இருக்குது பெட்ரோலுக்கு. சந்தைக்கு போவோம் காணாது, காலங்க சாப்பாடு வேண்டி சந்தைக்கு போய் சாப்பிடுவோம் என்றால் ஐயோ இந்த இது என்ன செய்கிற? இந்த சைக்கிளை நான் உருட்டி கொண்டும் போக மாட்டேன். பெட்ரோல் செட்டிலும் என்னாலே நிற்கிறாது. ஐயோ இந்த வயது போன நாங்கள் என்ன செய்கிறோம்? இந்த தமிழ் ஜனத்தை திருத்தவே முடியாதுப்பா. ஐயோ நான் நீ என்ன செய்கிற? சாப்பாட்டுக்கு என்ன செய்கிறோம்? இந்த தமிழ் ஜனம் இப்போ தான் மாறப்போகுது. சரி போய் வயது போனதுலேருந்து முன்னுக்கு நிற்கவாது விடுங்களேப்பா. இல்லை ஒரு திட்டத்தை கொண்டா கூட நல்ல ஒரு 60 வயது 65 வயதுக்கு மேலே உள்ளதுகளை இடையில் விடுங்கூடாப்பான்னு சொன்னால் கூட இவ்வளவு நல்ல. எனக்குண்டா முழங்கால் நடந்து விட சந்தைக்கு போக மாட்டேன். என்னண்டு நான் உருட்டி கொண்டு நானும் போவேன். இந்த தமிழ் ஜனம் என்னதுக்கு இந்த பெட்ரோலை கொண்டு வீட்டுக்குள்ளே வச்சு கடவுளே ஐயோ இதுகளை என்ன எரிஞ்செரிஞ்சு சாகுறதுக்கு இந்த பெட்ரோலை சேர்க்குதுகளை எத்தனை போன முறையும் இப்படித்தானே பெட்ரோலுக்கு என்ன பார்க்குறீங்க? ஐயோ இப்படித்தான் என்ன வெளியில் போகலாமல் நிற்கிறேன். காலை சாப்பாடும் இல்லை, முழம்பொரு பக்கம் வெளியில் நிற்க விடாதில்லை. என்ன செய்கிறது? காலை சாப்பாடு இல்லை, இருக்கிற வச்சு சாப்பிடலாமண்டா கூட முக்கியமாக ஒரு விஷயம் வந்து செய்யணும். 3ஆம் தேதி கடையில் நான் கொடுக்க இல்லையோ எனக்கு எந்த மரியாதையும் போயிடும். முழம்பும் விடுதில்லை. இப்போ நான் என்ன செய்கிறேன்டே தெரியாமல் இருக்கோ? இந்த தட்சணத்தை என்னண்டு மாற்றுறது? நான் இது நீங்களே சொல்லுங்கோ. வாங்க இது என்னால் தான் என்னென்னு நான் போகிறது? எனக்கு ஆட்டோவுக்கு காசு கொடுக்க கட்டுமோ? ஆட்டோக்காரன் இப்போ வருவானோ? பெட்ரோலுக்கும் வரிசையில் நிற்கிறவன் ஆட்டோவுக்கு 500 ரூபா வைப்பான். இந்த சந்தைக்கு போகிறோம். நான் என்ன செய்கிறேன்? இதை கொண்டு இருக்கா உருட்டு தர மாட்டேங்கல. அவற்றை சில பேரை பாருங்க, அவன் சைக்கிளில் விளைக்கப்பட்டுவேன். அதுதான் இந்த சைக்கிளை கடைசி வரை ஓடிக்கொண்டாக இருந்திருக்கணும். கோதாரி சைக்கிள் ஓடுறதையும் விட்டு போய் 25 வருஷமாக போகுது. இந்த மோட்டர் சைக்கிள் எடுத்து 25 வருஷம் சைக்கிள் மோடி தெரியாது. இந்த QR கோட்டை முதலே கொடுத்துருக்கணும். எல்லா பெட்ரோல் செட்டையும் நிப்பாட்டி போட்டு ஒருவருக்கும் பெட்ரோல் கொடுக்காம பெட்ரோலை முதல் நிப்பாட்டிட்டு இதை செய்துட்டு பெட்ரோலை கொடுத்துருக்கணும். இப்போ எல்லா ஜனமும் பெட்ரோல் அவங்க சொல்கிறாங்க 35 நாளைக்கு இருக்குது பெட்ரோல் டீசல் இருக்குது. நீங்கள் இதென்னாங்க மற்றது இந்த ஈரான் சண்டையில் மட்டும் அங்கே இருந்தவங்களுக்கு பெட்ரோல் வார இல்லை. வேறு நாடுகள்லாம் இந்தியா, சிங்கப்பூர், மலேசியா ஏதோ எல்லாம் சொல்கிறாங்க. இந்த வினயம் முழுக்க போடுறாங்களப்பா போடுறாங்க. அதுகளை பார்த்துட்டாவது இந்த ஜனத்துக்கு அறிவில்லையோ? அதில் இந்த எங்களுக்கு இது என்ன வந்து கொண்டு தான் இருக்குமெண்டு இணையமாக போட்டு கொண்டுக்குது. உங்களோட சனமோ ஐயோ இதுக்கு பாருங்க. இப்போ எத்தனையாவது எரிஞ்சு செத்தண்டு பேராட்டா. அப்படி நான் சாகம் போட இல்லை கொண்டே பதுக்க என்ன வரும்? எவ்வளோ காலமோட பொரியல் என்ன செய்ய பொரியல்? உங்களை ஆரோக்கியமான நீங்கள் சைக்கிள் வழியை தெரியுங்கோ. இது நாங்கள் என்ன செய்வோம்? எங்களால் போய் இந்த வரிசையில் நிற்கலுமோ? சரி வரிசையில் இங்கே நிற்கலாமல் நிற்கிறோம். நாங்கள் கடை வழியை போனாலே இப்படி ஒரு தூணை பிடிச்சி கொண்டு தான் நிற்கிறோம். அப்படி முழங்கால் பிரச்சனை. அப்படியே காலை சாப்பாடும் இல்லை, மதிய சாப்பாடும் இல்லை. ஒரு கறிப்புளி வெளியில் போய் வேண்டவும் இல்லாமல் கிடக்கு. பெட்ரோலை கொண்டு இந்த நேரம் யாரும் வீட்டை தருங்களோ? நான் என்ன செய்கிறேன்? ஐயோ எனக்கு பசியண்டா 10-11 மணி ஆகுது. என்னாலே என்னண்டு இப்போ அதுக்கிடையில் அந்த அளவுக்கு 3ஆம் தேதி கொடுத்தே தீரணும். அதுக்கு நான் கொண்டு கொடுத்தா தான் அது டைப் பண்ணி தருங்கள். நான் 3ஆம் தேதி அந்த விஷயம் செய்தே ஆகணும். என்னால் நடந்தும் சந்தைக்கு போகல. என்ன செய்கிறது? இதை உருட்டி கொண்டு போய் போகவே 1/2 மணி தேலம் போகும். நான் உருட்டவும் இல்லை. அப்புறம் அங்கே வரிசையில் நிற்க இன்றைக்கு விடிஞ்சிடுமோ அல்லது என்னவோ தெரியும். மதிய சாப்பாடும் இல்லை, காலை சாப்பாடும் இல்லை, நிற்கலும். இந்த ஜனங்கள் கொஞ்சம் உணருங்கப்பா. ஐயோ நான் வளது சரி அதுதான் பரவாயில்லை. உங்களால் வேறு ஒரு இடத்திலும் இப்படி ஒன்று நியூஸ் நான் பார்க்கவே இல்லை. ஜாழ்ப்பாண கோதாரியை தவிர ஜாழ்ப்பாணங்கள் என்ன இப்படி அந்த எங்களோட தமிழ் ஜனத்தை தவிர எங்கேயாவது சிங்கள நாட்டில் சிங்கள பிரதேசத்தில்
இப்படி பெட்ரோலுக்கு நின்ற ஒரு காணொளி வந்ததோ இந்த முகநூல்லையோ அல்லது எதிலையாவது ஒரு காணொளி வந்ததோ சிங்கள பிரதேசத்தில் செனங்கியூவில் நிற்குதுண்டு. ஏன் இந்த யாழ்ப்பாணத்து ஜனத்துக்கு மட்டும் காசு மிதா மிஞ்சி போச்சு. யாழ்ப்பாணத்து ஜனத்துக்கு காசு மிதா மிஞ்சி நேற்று இந்த என்ன அக்கறை பிச்சு கூட நான் ஆசைப்பட்டு இருந்தது போவானும் கொஞ்சம் வீடியோ எடுத்தாவது இந்த சேனலில் போட்டு இந்த சேனலை ஒரு வருஷத்துக்கு இடையில் கொஞ்சம் கொண்டுவரணும். சரி இந்த வருஷத்துக்குள்ள இந்த சேனல் வேற இல்லையோ நான் இனி வீடியோ போடுறதே நிப்பாட்டி போடுவேன், எடுக்கிறதே நிப்பாட்டி போடுறதே நிப்பாட்டி. என்னால் வயதும் போட்டு வேலையாது, என்ன செய்கிறது? வச்சுட்டு பேசாமல் இருக்கிறத ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்க வேண்டியதான். அந்த அலைஞ்சைகளை கொண்டு போட்டுது. அந்த ஆள்கிட்ட சொன்னால் இப்போ கத்திக்கொண்டு நிற்கும். அது இருந்தும் இல்லாத மாதிரி சிலதுகள் அப்படித்தானே. வீட்டுக்கு சும்மா இருக்குங்களை தவிர ஒரு கோதாரியும் பிரயோசனம். என்ன செய்கிறது? பட்டுன்னு தான் உங்கள் என்ன இருக்கோ தெரியா கோதாரி. ஏதாவது இருந்தால் ஒரு நூடுல்ஸ் நேற்று சாப்பிட்டு பிழைச்சிட்டு இப்போ என்ன செய்கிறது? என் அம்மா போய் சாயிலையை கலட்டி போட்டு ஏதோ இருக்கிற ஒரு கஞ்சியாக காய்ச்சி கொடுக்கும். அதுக்கு இந்த வெங்காயம் இல்லை, தேங்காய் உரிச்சதும் இல்லை. இனி அம்மா கண்ணா என்ன கோதாரி செய்ய போகிறனோ? இந்த ஜனம் எப்போ திருந்த போகுதப்பா. எங்களை போல ஆக்களுக்கு ஒரு திட்டத்தை கொண்டாங்க. இப்போ ஐடென்டி கார்டை இதாண்டு கொடுத்தாலும் என்ன சொல்லுங்க சனம். ஐடென்டி கார்டு 60 வயதுக்கு மேலேண்டு பார்த்து கொடுத்தாலும் எல்லா அப்பா மேரையும் அம்மா மேரையும் அனுப்பி வச்சிருங்க எங்கட சனம். இப்படித்தானே பேங்கிலும் அவங்க கொடுக்குறாங்க. என்ன பேங்கிலையும் காசு இன்ட்ரெஸ்ட் கூடன்னா அம்மா அப்பா என்ற பேரில் போட்ட மாதிரி இதுக்கும் அம்மா அப்பாவை பெட்ரோலுக்கு அனுப்பி வைக்குங்க. எங்கட சனத்துக்கு புத்தி இல்லையே. அவன் அந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் 60க்கு மேலே ஓய்வு பெற்றதுக்கு முன்வரிசையில் கொடுங்கன்னு சொன்னான். உள்ள சாதாய்ப்பெல்லாம் மோட்டர் சைக்கிளை கொண்டு வந்து விட்டுட்டு அதுகளை நிப்பாட்டி போட்டு போகுங்கள். அப்படிப்பட்ட யாழ்ப்பாணத்து மூளை கூடின சனங்கள் என்ன கோதாரியாக செய்யட்டும். ஐயோ என்னால் முடியலையப்பா.